அஸ்மத்குரு பரம்பராயே நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சுதர்சன ஆழ்வார் பெருமைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பகவானுக்கு பல ஆயுதங்கள் உண்டு. ராமாவதாரத்தில் ஒரு புல்லையே ஆயுதமாக்கி காக்காசுரனை தண்டித்தார். பெருமாளுக்கு பிரதானமாக 5 ஆயுதங்கள் உண்டு. சுதர்சனம் என்னும் சக்கரம், பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு, கௌமோதகி என்னும் கதை, சார்ங்கம் என்னும் வில், நாந்தகம் என்னும் வாள். இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கு பெருமாள் பெரும்பாலும் சக்கரத்தாழ்வானையே பிரயோகம் செய்வார். இந்த பஞ்சாயுதங்களை குறித்து பஞ்சாயுத ஸ்தோத்திரம் என்பது பரம்பரையாக இருந்து வருகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தின் முடிவில் சேவிக்கப்படுகிறது. இதை சேவிப்பவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது. இந்த பஞ்சாயுத ஸ்தோத்திரமும் சக்கரத்தாழ்வானை முன்னிட்டே தொடங்குகிறது. புரத் சகஸ்ராத் ரசிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. 1000 ஜுவாலைகளுடன் கூடியவரும் கோட்டி சூரிய பிரகாசம் உடையவரும் ஆகிய சக்கரத்தாழ்வாரை நான் சதா சரணமடைகிறேன் என்பதாக ஆரம்பம். இதன் விரிவை அடுத்த வாரம் காண்போம். சக்கரத்தாழ்வாரை சரணடைவோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.